அப்போஸ்தலர் நடவடிக்கை 12வது அதிகாரம். ஆமென். அப்போஸ்தலர் நடவடிக்கை 12வது அதிகாரம் 1 முதல் 5 உள்ள வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 12வது அதிகாரம் 1 முதல் உள்ள வசனங்கள், 5 உள்ள வசனங்களை. ஆமென். அக்காலத்திலே அல்லேலூயா. சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கமாக ஜெபம் பண்ணினார்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த காலவெளியிலும் எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோமப்பா. என்றைக்கும் எங்களோடு பேசும், இடைப்படும் தடையான எல்லாவற்றையும் மாற்றி போடும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவில் வெளிப்பட்டு ஒவ்வொரு இருதயங்களிலும் பேசி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஆமென். நமக்கு தெரிந்த ஒரு காரியம். ஆமென். ஆதி சபையில் உபத்திர காலங்கள் நிறைய இருந்து, ஆமென், அந்த கிறிஸ்தவ மார்க்கம் வளர்கிற நேரத்தில் 9வது அதிகாரம் 31வது வசனங்களிலே வாசிக்கும் போது சபை பக்தி விருத்தி அடைந்து நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து பரிசுத்த ஆவியினாலும் அவர் சமாதானத்தின் மாறுதலிலும் வளர்ந்து என்ன செய்தது? நாளுதோறும் பெருகிற்று. ஒவ்வொரு நாளும் சபை பெருகி கொண்டே இருந்தது. அல்லேலூயா. சபையில் ஆத்துமாக்கள், அறுவடைகள், விசுவாசத்தில் பலத்த காரியங்கள், அற்புத அடையாளங்கள் எல்லாம் நடந்து சபை பக்தி விருத்தி அடைந்து நாளுக்கு நாள் என்ன செய்கிறது? வளர்ந்து பெருகிற்று. இந்த யூதர்களுக்கு அது பயங்கரமான ஒரு பொறாமையாக இருந்தது. இந்த யூத மார்க்கத்தார் கிறிஸ்துவத்தை எப்படியாவது அழித்து விட வேண்டும், முளையிலேயே கிள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி பேதுருவை யோவானையும் அந்த தேவாலயத்தில் முடவனை எழுப்புகிற அந்த நேரத்தில் பிடித்து அவர்களை ஆமென் சிறைச்சாலையில் வைத்து கட்டுகளை வைத்து அடித்து அந்த இயேசுவின் நாமத்தை குறித்து எங்கும் என்ன செய்யக்கூடாது? பிரசங்கிக்க கூடாது என்று 4ஆம் அதிகாரத்தில் ஸ்ட்ரிக்டா அவங்களுக்கு சொல்லும்போது அந்த பேதுரு யோவானும் நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் சொல்லாமல் இருக்க கூடாது, மனுஷனுக்கு கீழ்ப்படிவை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படிவது நல்லது என்று சொல்லி மறுபடியும் தேவாலயத்தில் வந்து ஜெபம் பண்ணி மறுபடியும் பரிசுத்த ஆவியிலே பலப்பட்டு மறுபடியும் சபைகள் வளர்ந்து பெருகினது. அல்லேலூயா. யூதர்களாலே ஒன்றும் செய்யக்கூடாது இருக்கிற நேரத்தில் பிசாசானவன் யோரோதை அந்த ராஜாவை தட்டி எழுப்பி அவன் மூலமா எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த யோரோது யூதர்களுக்கு பிரியமாக காரியத்தை செய்ய வேண்டும் என்று எண்ணி அவன் யூதருக்கு பிரியமாக செய்கிறானே இல்லையோ தன்னுடைய பதவியை காத்து கொள்ள வேண்டும், தன்னுடைய பதவியை காக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு பிரியமாய் நடக்கிறது போல நடந்து அவங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த கிறிஸ்தவத்தை அழிக்கணும்னு சொல்லி அந்த அப்போஸ்தலர்களை பிடித்து கொலை செய்ய ஆரம்பிச்சான். அல்லேலூயா. ஆமென். 1-2 வசனத்தில் வாசிக்கும் போது யோவானுடைய சகோதரனாய் யாக்கோப்பை பட்டயத்தாலே கொலை செய்தான். பட்டயத்தால் ரத்தம் கரையோட கட்டையம் ரெடியாக இருக்கு. அடுத்த ஆளையும் பிடிச்சி உள்ள வச்சிருக்கிற யாரு? பேதுருவையும் பிடிச்சாச்சு. மிகுந்த யூதர்களுக்கெல்லாம் மிகுந்த சந்தோஷம். இதோடு தலைவன் தொலைஞ்சான் அப்படின்னு இருக்கிற நேரத்தில் ஆமென் ஒரு ஆளை போட்டாச்சு. அடுத்த ஆள் வரிசையாக ஒன்னொன்னா நம்ம ஏரோது எழும்பிட்டா நமக்கு துணையா நிற்கிறான்னு சொல்லி அவர்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தில் பேதுருவை அவங்க பிடித்து உள்ளே போட்டு ஆமென் அல்லேலூயா. ஆனால் அது பஸ்கா பண்டிகை நாளாக இருந்ததுனால அந்த தினத்தில் ஒன்றும் செய்யக்கூடாமல் போய்விட்டது. அல்லேலூயா. ஆனால் சபை 5ஆம் வசனத்தில் வாசிக்க அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். சபையார் தேவ ஜனங்கள் எப்படி ஜெபம் பண்ணாங்க? ஊக்கத்தோட earnestly prayed. ஆமென். எல்லாரும் ஊக்கமாய் ஆமென் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. ஊக்கமான ஜெபம் சபைக்கு மிக மிக அவசியம். ஆமென். பேரளவில் கடமைக்கு ஜெபிக்கிறது இல்லாமல் ஊக்கமான ஒரு ஜெபங்கள். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கும் அநேக பிள்ளைகள் காவலிலே கட்டப்பட்டு இருக்கிறாங்க.
அநேக பரிசுத்தவான்கள் வீணான கம்ப்ளைண்ட்களை கொடுத்து இன்னும் சிறைச்சாலையில் இருந்து வாதிக்கப்படுறாங்க குடும்பங்களாய். ஆமென். உலகம் எங்கும் பரிசுத்தவான்கள் மகா கொடிய உபத்திரங்களுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறாங்க. ஆமென். ஆனால் சபை என்று சொல்லும் போது பொதுவான எல்லா சபை தேவ பிள்ளைகள் ஆமென் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் ஜெபிக்க கடமைப்பட்டு, எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்வதற்கு அல்ல. அல்லேலூயா. நாம் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும் என்றுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். நாம் 1 சாமுவேல் 12:23 சாமுவேல் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக ஜெபிக்காது இருப்பேனானால் அது எனக்கு பாவமாய் இருக்கும். நான் உங்களுக்காக ஜெபிக்காது இருப்பேனானால் தேவ பிள்ளைகள் நாமும் எண்ண வேண்டும். சபைக்காக, ஊழியர்களுக்காக, தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்காது இருந்தால் அது நமக்கு என்னது? பாவம். ஆமென். அல்லேலூயா. சபை ஊக்கமாய் ஜெபிக்கணும். ஊக்கம் என்ற அந்த வேர்டு லூக்கா இங்க மென்ஷன் பண்ணி சொல்லுகிற இதே வேர்டு ஆமென் லூக்கா 22ஆம் அதிகாரத்திலும் இயேசு மிகுந்த 44ஆம் வசனத்தில் அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அவர் மிகவும் அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். எபிரேயர் ஆமென் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். மிகுந்த கண்ணீரோடும் பலத்த சத்தத்தோடும் வேண்டுதல் செய்து தமக்குண்டான பயபக்தியின் நிமித்தம் ஆமென் கேட்கப்பட்டு என்று சொல்ல அவர் மாம்சத்திலிருந்த நாட்களிலே தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி. அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு இந்த ஊக்கத்தோடு ஜெபிக்கிற ஒரு ஜெபம். ஆமென். ஊக்கத்தோடு ஜெபிக்கிற ஜெபம். யாக்கோபு எழுதுகிறார் 5ஆம் அதிகாரத்தில் 17-18 வசனங்களிலே ஊக்கமான ஜெபம் பிணியாளியை என்ன செய்யும்? ரட்சிக்கும். அல்லேலூயா. எலியா என்பவன் பாடுள்ள மனுஷன்தான், ஆனாலும் அவன் கருத்தா என்ன செய்தான்? ஜெபம் பண்ணினான். மழை பெய்யாதபடிக்கு மழை பெய்யாம இருந்தது. அதே போல மறுபடியும் ஜெபம் பண்ணினான். மழை என்ன செய்தது? பொழிந்தது. நமக்கு தெரியும் அந்த இன்சிடென்ட். ஆமென். அல்லேலூயா. 7 முறை போய் பாருன்னா 7ஆவது முறை உள்ளங்கை மேகம் போன்ற மேகம் என்ன செய்ச்சு? எழுப்பிற்று. அல்லேலூயா. அப்ப கருத்தான ஆமென் ஜெபிக்கிற ஜெபங்களை தேவ ஜனங்களுக்கிடத்துல கர்த்தர் இந்த காலவெளியில எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்ப ஜெபம் பண்ணாம ஒரு மனிதன் ஜீவிப்பானான்னா அவன் ஒரு செயலிழந்த ஒரு விசுவாசி, கிரியை இல்லாத ஒரு விசுவாசி, செத்த விசுவாசி. ஆமென். உயிருள்ள விசுவாசி தனி ஜெபங்கள்ல முழங்கால் படியிட்டு செவிப்பா. ஆமென். அல்லேலூயா. இயேசு இப்படி முழங்கால் படியிட்டு பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு செபித்தாரோ அதே போல அவனும் என்ன செய்வா? செபிப்பா. ரோமருடைய புத்தகம் ஆமென் 12ஆவது அதிகாரம் 11ஆம் வசனங்களிலே நாம் வாசிக்கும் போது ரோமருடைய புத்தகத்தில் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று அவர் எழுதுகிறார். fervent prayer. அல்லேலூயா. உறுதியாய் ரெகுலர் பிரேயர், கொஞ்சம் நெஞ்சம் இல்லாம ரெகுலரா. ஆமாம். ஏதோ ஒரு நாளில் பிரச்சனை வந்துச்சு, நான் ஜெபம் பண்ண இல்லாமல் ரெகுலராக தேவனுடைய முகத்தை நோக்கி தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்? பார்க்கணும். நிறைய பேருக்கு எதற்கு ஜெபிக்கணும்னு தெரியல. அல்லேலூயா. எதற்கு ஜெபிப்பதென்று தெரியல. தங்க வாழ்க்கையில பிரச்சனை வந்தால் மட்டும் ஜெபிக்கிறாங்க. அப்படி இல்லை. ஆமென். சபையிலே எத்தனையோ பிள்ளைகளுக்கோ பிரச்சனை உண்டு. நிறைய பிள்ளைகள் வியாதியில் கஷ்டப்படுற உண்டு. சபையில் படுக்கையில் இருக்கிற நபர்களும் உண்டு. ஆமென். ஆமென். பல தேவைகளில் தடைப்பட்ட கட்டப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு விடுதலைகள் வேணும். நிறைய காரியங்கள் சபையில் உள்ளவங்க பிள்ளைகளுக்கு உண்டு. ஆமென். வேதம் நமக்கு சொல்லுகிறது. கலாத்தியர் 6:2 வாசிக்கிறோம். கலாத்தியர் 6:2 வாசிங்க. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை என்ன செய்யுங்க? நிறைவேற்றுங்கள். எப்படி ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது? போய் ஏதாவது உதவிகள் செய்து நல்லதுதான், பணம் கொடுப்பது நல்லதுதான், வேற. அல்லேலூயா. ஒருவர் பாரத்தை அவனுடைய நிலைமைகளை
பார்த்து நாம ஜெபிப்பது மிக மிக அவசியம். தேவை, சபைக்கு ஜெபம் தேவை, ஜெப வீரர்கள் தேவை. தேவனும் கூட அங்கலாய்க்க ஒருவனை நான் காணலேன், திறப்பில் இருக்கிற தேசத்தை நான் அழிக்காதபடிக்கு திறப்பில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை நான் என்ன செய்யல காணேன் என்று சொல்லி அங்கலாய்க்கிற ஒரு தேவனை பார்க்கிறேன். அப்படின்னா செபிக்கிறவன் இன்னைக்கு ரொம்ப கம்மி. இது இந்த கடைசி நாட்களில் அந்த 24 hours ஜெபத்தில் நமக்கு ஒரு ஒரு குரூப் இருக்கு. எந்த பேர் தெரியும்? 24 hours செயின் ப்ரேயர் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. அல்லேலூயா. அதில் யாராவது ஒரு ஆளுக்கு சோமிலன்னு போட்டால் நிறைய பேர் ஒரு கை கும்பிடுற ஒரு லோகோ அந்த இதை போட்டுட்டு உட்காந்துருவான். ஜெபம் அஷ்யூர்ட். ஆமேன். முடிஞ்சது, கதை முடிஞ்சது. அல்லேலூயா. ஆமேன். 1-2 பேர் ஏதோ ஆண்டவரே அந்த சகோதரனே ஆசீர்வதிங்கப்பா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் முழங்கால் படியிட்டு அவனுக்காக செவித்ததோ ஒன்றும் அந்த கிடையவே கிடையாது. உங்களை தான் சொல்கிறேன், யோசித்து பாருங்க, நீங்கள் அப்படி செய்கிறீங்களா? இல்லைல்ல. இன்னும் ஒரு மாதிரி இருக்கிற பார்த்தா எனக்கு பயமா. அல்லேலூயா. அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆனால் பாருங்க, தேவ ஜனங்கள் எப்படிலாம் நின்னாங்க. ஆமேன். ஆமேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யாத்திரா 32:11 மோசே தன்னுடைய ஜனங்களுக்காக நிற்கிறது பாருங்க. மோசே தேவனாகிய கர்த்தர் நோக்கி, கர்த்தாவே, தேவரின் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள உம்முடைய கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உடைய ஜனங்களுக்கு விரோதமாய் உடைய கோபம் பற்றி எரிகிறது என்ன அப்படின்னு பயங்கரமான ஒரு கேள்வி. அல்லேலூயா. இந்த ஜனங்களை நீங்க தான் கொண்டு வந்தீங்க, இப்ப அழிச்சு போடுவேன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு நிற்கிறான். அவனுக்கு என்ன பிரச்சனையா? ஆண்டு சட்டா உன் பேரை நான் கொண்டு வந்துடுவேன், உன் மூலமா ஒரு சந்ததியை உருவாக்கி அதை நான் ஆசீர்வதிக்க போறேன் அப்படின்னு நம்ம அப்படியா பரவாயில்ல நிற்கல. அல்லேலூயா. இல்லை, அந்த முழு சபைக்காக முழு ஜனங்களுக்காக அவன் அங்கே திறப்பில் நின்றான். அல்லேலூயா. நாமும் செபிக்கிறவர்களாய் மாறணும். அல்லேலூயா. செபம் இல்லைன்னா எல்லாமே போச்சு. ஆமேன். 1 ராஜாக்கள் 8ஆவது அதிகாரம் 22வது வசனத்திலும் 23ஆவது வசனத்திலும் பார்க்கிறோம். சாலமோன் முழங்கால் படியிட்டு, ஆமேன், 2 கரங்களை விரித்து, அல்லேலூயா, கர்த்தருடைய பலிபீடத்துக்கு முன்பாக அவன் நின்று சபையாருக்கு எதிராக நின்று வானத்திற்கு நேராய் தன் கைகளை விரித்து அவன் இஸ்ரவேல் தேவனாய், கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உம்முடைய அடியாருக்கு உடன்படிக்கை கிருபை காத்து வருகிறேன்னு சொல்லி ஒரு பயங்கரமான நீண்ட ஒரு ஜெபத்தை அவன் செய்கிறத பார்க்கிறோம். எப்படி ஜெபம் பண்ணா? முழங்கால் படியிட்டு 2 கரங்களை வானத்துக்கு நேராய் ஏறெடுத்து யாருக்காக ஜெபம் பண்ணா? எல்லா ஜனங்களின் ஆசீர்வாதங்களுக்காய். அல்லேலூயா. ஆண்டவரே, ஒருவேளை இந்த தேசம் துரத்தப்பட்டு பல ஜாதிகள் நடுவில் அவர்கள் இருந்து அங்கிருந்து உம்மை நோக்கி பார்ப்பார்களானாலும், அல்லேலூயா, அங்கிருந்து இந்த ஸ்தலத்தை நோக்கி பார்த்தால் நீர் அவர்களுக்கு சேமத்தை ரட்சிப்பை கொடுக்கணும்னு அங்கே விண்ணப்பம் பண்ணுறான். அல்லேலூயா. அதனால தான் சிதறடிக்கப்பட்டவர்கள் பலகணிகளை திறந்து தானியேலுடைய புத்தகம் வாசிக்கிறோம். எருசலேமை நோக்கி என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. அங்கிருந்து ரட்சிப்பு வரும் என்று சொல்லி. ஆமேன். ஆமேன். அப்போ இப்போ பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறார். சபை ஊக்கமாய் ஜெபித்தது என்று சொன்னா எப்படி ஜெபம் பண்ணியிருப்பாங்க? என்ன பாஸ், நான் போய் அந்த கூட்டத்தில் இருந்த மாதிரி கேட்குறீங்கன்னு சொல்லக்கூடாது. எப்படி ஜெபம் பண்ணியிருப்பாங்க? அப்படி கையெல்லாம் கட்டி பாஸ்டர் மட்டும் நின்று அல்லேலூயான்னு சொல்லிட்டு இருப்பார். மற்ற எல்லாம் சம்மணம் போட்டுட்டு கையெல்லாம் கட்டி ஒரே ஒரு விண்ணப்பம் தான். எதுக்காக? பேதுரு சிறையிலேருந்து வர, அதுக்கு 1 நிமிஷம் போதும்ல, எதுக்கு ராம் முழுதும் ஜெபிக்கணும்? ஆமென். எல்லாரும் முழங்கால் படியிட்டு சபை எப்படி ஜெபிச்சிருக்கும்னா ஊக்கமான ஜெபத்தில் தூங்காம எல்லாம் முழிச்சிருந்து தங்கள் கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி, ஆமென், அழுகையோடு. ஏற்கனவே ஒரு நபர் என்ன செய்யாச்சு?
அவங்கள அந்த யாக்கோப்புக்காக ஜெபம் பண்ணாமல் இருந்திருப்பாங்களா நினைக்கிறீங்க? அவங்களுக்காகவும் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணாங்க. ஆனால் அது நடக்கலை. அல்லேலூயா, போயிடுச்சு. ஆமென். இப்போ தலைவரே உள்ள போயிட்டார். இப்போ யாரு போயிட்டா? தலைவரே. அப்படின்னா அந்த சபையார் அந்த ஜெபத்தை சோர்ந்து போகலை, விடலை. அவங்க என்ன செய்கிறாங்க? ராம் முழுவதும் என்ன செய்கிறாங்க? நின்ன இடத்துலையே முழங்கால் நின்று ஜெபிக்கிறாங்க. ஆமென். நமக்கு முழங்கால் நிற்கிறதுக்கு கொஞ்சம் என்னதான் இருக்கு? கஷ்டம். அதனால நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. என்ன நம்ம ரெண்டாவது, நமக்கு என்ன கிடையாது? நேரம் இல்லை. நமக்கு என்ன கிடையாது? நேரம் இல்லை. எனக்கு எங்களுக்கு ஜெபிக்க நேரம் இல்லை. அல்லேலூயா. அதில் ஒரு நிமிஷம்தான் என்னால் என்ன செய்ய முடியுது? ஜெபிக்க முடியுது. ஆமென். அதில் எப்படி சபைக்காக, சபை ஊழியர்களுக்காக, தேசங்கள் இருக்கிற ஊழியர்களுக்காக, ஜனங்களுக்காக எப்படி ஜெபிக்கிறது? ஆமென். அதுக்கெல்லாம் நேரமே போதவே போதாது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ரட்சிக்கப்பட்டு திருவிருந்தில் பங்கு கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெப வீரர்களாய், ஜெப வீராங்கனையாய் மாற வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அப்போ ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நாம் ஏக சிந்தை உள்ளவர்களாக, ஏக அன்புள்ளவர்களாக, ஏக சிந்தை உள்ளவர்களாக, ஏக அன்புள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து. ஆமென். நம்முடைய சபை அப்படின்னா ஒவ்வொரு பிள்ளைகளும் இசைந்த ஆத்துமாக்களாய் பின்னி பிணைந்து இருக்கிறதா? எதுல பின்னி பிணைகிறாங்க? ஜெபத்துல. அல்லேலூயா. எங்க தான் பிணைஞ்சிருக்கணும்? ஜெபத்துல பின்னி பிணைந்து இருப்பதாக ஒரே மனது. ஆமென். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், ஆதலால் நாம் எல்லாரும் ஒரு சபையின், அதாவது ஒரு சரீரத்தின் அவயங்களாய் இருக்கிறோம். எடுத்தவங்க வாசிங்க. ஆதலால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட என்ன செய்யப்படும்? சந்தோஷப்படும். அல்லேலூயா. நாம் எல்லாரும் கிறிஸ்து இயேசுடைய சபையின், அதாவது சரீரத்தின் அவயங்களாக இருக்கிறோம். ஒருத்தன் கண்ணா இருந்தா இன்னொருத்தன் கையா இருக்கிறான், காலா இருக்கிறான், மூக்கா இருக்கிறான். ஒவ்வொரு அவயங்கள், இன்டர்னல் ஆர்கன், எக்ஸ்டர்னல் ஆர்கன். அல்லேலூயா. இன்டர்னல் ஆர்கனை நம்ம பார்க்க முடியுமா? எங்கேயாவது அதில் எங்கேயாவது பார்க்கணும். அல்லேலூயா. நாமே பார்க்க முடியாது. அதே போலதான் இந்த ஜெபிக்கிறாங்க பாருங்க, இது இன்டர்னல் ஆர்கன் மாதிரி சபைக்கு. ஆமென். ஆமென். ஒரு இருதயத்தை போல, ஒரு கிட்னியை போல. அல்லேலூயா. அது வேலை செய்யலைன்னா எல்லாமே போச்சு. ஆமென். ஜெபிக்கிற நபர் சபையில் இல்லைன்னா போச்சு. 1-2 ஜெபிக்கிற நபர் இருப்பான், அவனையும் பிசாசு அட்டாக் பண்ணி கண்டினியூட்டியா தொடர்ச்சி அட்டாக் பண்ண. நீ மட்டுமா ஜெபிக்கிற, உன்னை இல்லாம ஆக்குறேன் பாரு, அவனுக்கு அனுப்பான். ஏன்னா மற்றவன் எல்லாம் என்ன செய்யறான்? நல்லா தூங்குறான் கொரட்டை விட்டு. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அதனால அந்த நபரை அட்டாக் பண்ணி அவர் போதகனா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எதையாவது பிரச்சனை பண்ணி இல்லாம என்ன செய்யணும்? ஆக்கிறேன். ஒன்று சபையை விட்டு துரத்துறணும் அந்த ஆத்மாவை, அல்லது அந்த சபையில் அவன் செயலற்றவனாக இருந்துடணும். ஆமென். அது பிசாசுடைய பெரிய செயல். அல்லேலூயா. ஆனா எல்லா இசைந்த ஆத்துமாக்களாய் எழும்பி நிற்கும் போது சத்துரு சிதறண்டு ஓட ஆரம்பிப்பான். அல்லேலூயா. அங்கே கர்த்தர் எழுந்தருளுவார். ஆமென். அங்கே அற்புதங்கள், அடையாளங்கள் என்ன செய்யும்? நடக்கும். கட்டுகள் மாறும். அல்லேலூயா. கட்டப்பட்ட நுகத்தடிகள், ஆசீர்வாத தடைகள் எல்லாம் மாறும். சாபங்கள், ஆமென், கடன் பாரங்கள், திருமண தடைகள் எல்லாம் உடையும். ஆமென். குடும்பங்களிலே ஆசீர்வாத, குழந்தை இல்லாத காரியம் எல்லாம் மாறி, கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து அப்படி சபையெல்லாம் செழிப்பா மாறும். அல்லேலூயா. ஆத்துமாக்கள் தேடி என்ன செய்யும்? வரும். இந்த சபையில விடுதலை உண்டு, சுகம் உண்டு. ஆமென். ஆகவே ஓடி வரும். ஆமென். இங்க ஊமையான சபையும் அசைவில்லாத ஒரு சபையுமா இருந்தா செத்த ஒரு சபையா மாறிடும். அல்லேலூயா. ஆமென். நாம எப்படி இருக்கிறோம்? செத்ததா இருக்கிறோமா இல்லை உயிர் உள்ளதா இருக்கிறோமா? 1-2 உயிர் லைட்டாக இருக்குது, ஜீவனில் போகிற நிலையில் இருந்து உயிர் உள்ளது அப்படின்னு சொல்லுது. அட்லீஸ்ட்
மற்றதெல்லாம் என்னதான் இருக்கு? நெடுநாளாய் செத்து கருவாடாக்கப்பட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. அவன் நல்ல பிள்ளைகளாக செபிக்கணும். நல்ல பிள்ளைகளாக என்ன செய்யணும்? செபிக்கணும். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 3 முதல் 6 உள்ள வசனங்களை வாசிக்கும் போது, 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 3-6 வசனங்களை போது யோசபாத் அங்கே ஜெபிக்கிறார். வாசிங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதா எங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேடி வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்தில் புது பிரகாரத்துக்கு முகப்பிலே யூதா ஜனங்கள் எருசலேமிலும் கூடின சபையில் நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்திருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜாக்களில் ஆளுகிறவர், உம்முடைய கரத்தின் வல்லமையும் பராக்கிரம் இருக்கிறது, ஒருவரும் உம்மையோடு எதிர்த்திருக்க கூடாது. அப்படி சொல்லிட்டே வரார். எங்களுக்கு இந்த இக்கட்டான நேரத்தில் என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியல. ஆமென். இந்த பிரச்சனை என்னமாய் முடியும் என்று எங்களுக்கு தெரியல. அதனுடைய வீரியம் எவ்வளவு என்று தெரியல. அல்லேலூயா. அதனால எங்கள் கைகள் உயர்த்தி உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் சூழ்நிலை, உங்கள் பிரச்சனைகள் உங்கள் கையை விட்டு மிஞ்சி வெளியே போகிற மாதிரியோ, அல்லது அதனுடைய காரியம் என்னென்று தெரியாத ஒரு சூழ்நிலையிலோ இருந்தால் நீங்கள் முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு செபிக்கணும். ஆண்டவரிடத்தில் சகாயம் தேடணும். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் உதவிகளை கேட்க. நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிறவர். கரங்களை எல்லாம் சொல்லாமா? நம்முடைய தேவனாலே எல்லாவற்றையும் செய்ய கூடும். நாம கேட்கணும். லூக்கா 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் இயேசு ஜெபிக்கிறார். பாருங்க, எதற்கு ஜெபிக்கிறார்? பேதுருடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு ஜெபிக்கிறார். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, சுளவினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைப்பதற்கு உத்தரவை கேட்டுக்கொண்டான். நானும் உன் விசுவாசம் ஒளிந்து விடாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின் உன் சகோதரரை என்ன செய்ய? சிறப்படுத்து. அப்படின்னா இயேசு அவனுக்காக விசுவாசம் ஒளிந்து விடாதபடிக்கு என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறார். அல்லேலூயா. நாமும் மற்றவருடைய விசுவாசம் ஒளிந்து போடும். எத்தனையோ நம்ம எல்லாரும் தான் இருக்கிறோம். எல்லாரும் இயேசு பக்கத்தில் இல்லை. அல்லேலூயா. ஹலோ. ஒரு சிலர் கொஞ்சம் தூரமாக இருப்பா, இன்னும் கொஞ்சம் எத்தனை நாளோ கடைசியில் ஓரமாக இருப்பா. அல்லேலூயா. இயேசுவை முகத்தையே தெரியாமல் இருக்கலாம். அல்லேலூயா. நான் கிறிஸ்தவன் தானா தேவ பிள்ளையான்னு தெரியாமல் முந்தி நல்ல பிரகாசமாக தேவனுக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கலாம். இப்போ பின்மாற்றத்தில் இருக்கலாம். ஆமென். யார் ஜெபிப்பது அவங்க விசுவாசத்துக்காக? அல்லது நாளைக்கு நாம் தான் ஒரு பிரச்சனைக்குள்ள போகிறோம், விசுவாசத்தை காத்துக்கொள்ளனா யார் ஜெபிக்கிறது? சபை ஜெபிக்கிற ஜெபத்தில் நாம் நிற்க முடியும். ஆமென். தனித்து உங்க இதுல நின்றுகிட முடியாது. அல்லேலூயா. சபையின் மூலமா ஜெபம் பண்ணுகிற சபையில் உள்ள பிள்ளைகள் விசுவாசத்தை என்ன செய்ய முடியும்? காத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா. லூக்கா 21:36 ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை நமக்கு உண்டு. ஆகையால் இனி சம்பவிக்கிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாய் நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஆமென். அல்லேலூயா. ஜெபத்தில் பேதுரு சொல்றா, ஜெபம் பண்ணுவதில் ஜாக்கிரதையாயிருங்கள். ஜெபம் பண்ணுவதில் அப்போஸ்தலன் பவுல் சொல்றா, ஜெபம் பண்ண விழித்திருங்கள். அல்லேலூயா. ஆமென். இயேசு சொல்றா, ஜெபம் பண்ணி என்ன செய்யுங்க? விழித்திருங்க. ஆமென். அல்லேலூயா. தூங்கிவிட கூடாது. ஆமென். அல்லேலூயா. அப்படி நாம ஜெபிக்கும் போது கர்த்தர் இறங்கி அங்கே பெரிய காரியங்களை, அற்புதங்களை நமக்கு செய்கிறவராயிருக்கிறார். இந்த அதிகாரத்தில் நாம வரும்போது நல்ல கவனிங்க. இந்த அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கை. அல்லேலூயா. 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவனை பிடித்து சிறைச்சாலையில் வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு
ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவர்களாய் ஏற்படுத்தி 4 வகுப்புகள் வசமாய் ஒப்புவித்தான். அல்லேலூயா. பயங்கரமான கட்டுப்பாடு, பயங்கரமான. இவனுக்கு பெரிய படையோ இவன் ராஜாவோ இல்லை. யாரு? பேதுரு பெரிய ராஜாவும் இல்லை, பெரிய வீரனும் இல்லை. ஆனா அவருக்கு எவ்வளவு பாதுகாப்பு வச்சிருக்கு? 4 ரவுண்டு, 4 சேவர்கள் படை. ஆமென். அல்லேலூயா. 2 கையில என்னது? செயின், விலங்கு, சங்கிலினால கட்டப்பட்டிருக்கு. 2 சைடுலையும் 2 போர் வீரர்கள் அந்த சங்கிலியை பிடிச்சிட்டு என்ன செய்யறான்? பக்கத்துல பாதுகாத்துட்டு இருக்கிறான். அல்லேலூயா. பயங்கரமான ஆமென். ஒரு காவல். உள்ளறை உள்ள 3-4 கேட்டுக்கு உள்ள இருக்கிற டஞ்சனுக்குள்ளே அந்த இது உள்ள இருக்கிறார். அல்லேலூயா. சிறை கைதி தலை அடுத்த நாள் என்ன செய்யணும்? காலையில விடிஞ்ச உடனே தலை என்ன அடி முடிஞ்சு போச்சு. கதை என்ன செய்ய போகுது? முடிய போகுது. ஆனா இங்க பார்த்தா பேதுரு நிம்மதியா கொரட்டை விட்டு என்ன செய்யறார்? ரொம்ப அழகா தூங்குறார். எவ்வளவு நல்ல ஒரு காரியம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை தூக்கம் இல்லாத பிரச்சனை. நிறைய பேருக்கு என்ன வருதில்லை? தூக்கமே வருதில்லை. பாஸ்டர், நானும் தான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், எனக்கு தூக்கமே வர மாட்டேங்க. சில வேளையில் சரீரம் தூங்குது, மூளை என்ன செய்ய மாட்டேங்க, தூங்க மாட்டேங்க. கண் மூடி இருக்கு, கண்ணு என்ன செய்யுது? இன்னும் விழிச்சிருக்கு. காலையில் எழுப்பி பார்த்தா கண்ணு சிவசவேன்னு இருக்கு பாஸ்டர், கண்ணு டக்கு டக்குன்னு மூடவே முடியல. இங்கே பேதுரு எப்படி தூங்குறார்? ஜாலியாக தூங்குறார், நிம்மதியாக தூங்குறார். நமக்கு பெட்டுக்கு போகும்போதுக்கும் கூட நம்ம பிரச்சனையோடு போய் தான் பெட்டுக்கு படுக்கிறோம். அல்லேலூயா. நம்ம பிரச்சனையெல்லாம் சுமந்துட்டே போகிறோம். ஆமென், ஆமென். எப்படி 4 பேர் ஒரு ஆமென் ஒரு முடவனை தூக்கிட்டு வந்தாங்க பாருங்க. அதே மாதிரி நாமளும் நம்ம பிரச்சனையை தூக்கிட்டு எங்கே போகிறோம்? பெட்டுக்கு போகிறோம். ஆமென். நம்ம பிரச்சனை எங்கே தான் தூக்கிட்டு போகணும்? தேவ சமூகத்தில் ஏசப்பாட்டை தான் கொண்டு போகணும். ஆமென். ஆனால் நம்ம எங்கே கொண்டு போகிறோம்? பெட்டுக்கு. அதை இறக்கி வைக்காமலே பெட்டுக்கு தூக்கிட்டு போகிறதுனால மனம் குழம்பி அது கொஞ்ச நாளில் அது ப்ராக்டிஸ் ஆகி மனம் தூங்கவே மாட்டாங்க. இனி அப்புறம் என்னதான் ட்ரை பண்ணாலும் என்ன வராது. அது அவசியமா? அவசியமாங்க. பிரச்சனையை பாரத்தை ஆண்டவர்கிட்ட இறக்கி வச்சுட்டு அதான் ஜெபம். அதான் என்னது? ஜெபம் பண்ணிட்டு நல்லா போய் தூங்குனா நிம்மதியாக என்ன செய்ய. சில பேருக்கு ஒரு ஆசை இருக்கு, வேத வாஸ்தா தூக்கம் வந்துடும். வேத வாஸ்தா என்ன வந்துடும்? ஆமாம். அதனால படுக்கறையில் வேதத்தை பக்கத்தில் வச்சு என்ன செய்யணும்? வாசித்துட்டே அப்படியே போயிடணும். அல்லேலூயா. தூங்கி முழிச்சிருவான். தூங்குறதுக்காக வேதம் வாசிக்காதீங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்? நல்ல ஒரு தூக்கம். ஏன் அவர் தூங்கினார்? அவருக்கும் குடும்பம் உண்டு, மனைவி உண்டு. பிள்ளை இருந்தான்னு தெரியல, மனைவி உண்டு. ஆமென். ஒரு பொறுப்பு உண்டு, சபையை நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பு உண்டு. தலைவராக இருக்கிற எல்லா ஊழியர்களும் எல்லா அப்போஸ்தலர்களுக்கும் தலைவர் அவர் தான். அல்லேலூயா. பொறுப்பு உண்டு. அதெல்லாம் கவலைப்படாமல் நிம்மதியாக என்ன செய்கிறார்? நாம அந்த இடத்துல இருந்தால் என்ன ஆயிருக்கும்? என்ன செய்வாங்க? இருதயம் டப்பு 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 டப்புன்னு அடித்து, ஆண்டவரே தாப்பா தூரா லிமா நக்கா ரபாஷா எல்லாம் போட்டு அந்நிய வாசிகளை பேசி அன்னைக்கு நம்ம தூங்காமல் நிம்மதி இல்லாமல் அப்படி. அவனுக்கு பேதுரு நிம்மதியா அப்பா மடியில் சாய்ந்து உறங்குவேன்ன மாதிரி ஏசப்பா மடியில் அவர் நிம்மதியாக என்ன செய்கிறார்? தூங்குறார். சபை முழிச்சிருக்கு. சாத்தா அடுத்த நாள் போட்டு தள்ளதுக்கு ரெடியாக தூங்காமல் ரெடியாக இருக்கிறான். ஆமென். அப்படித்தானே? போர் சேவர்கள் எல்லாம் அவனை பாதுகாக்கிறதுக்காக அவன் தப்பிட்டா நம்ம தலை போயிடணும் தூங்காம உட்கார்ந்து இருக்கிறான். எல்லாரும் தூங்காம இருக்கும்போது ஒரே ஆள் மட்டும் நிம்மதியா தூங்குறாரு. அப்படின்னு அவனுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல இருந்த பெரிய நம்பிக்கை. அல்லேலூயா. ஒரு அடைக்கலான் குருவி கூட என்ன எறியாம கீழே விழாது என்று சொன்னவர் என் இயேசு. அல்லேலூயா. அவர் அறியாம என் கழுத்துல பட்டயம் வந்தாலும் அடுத்த நிமிஷம் நான் எங்க போயிருவேன். ஆமென். அல்லேலூயா. பவுலும் சொல்லுவார், அல்லேலூயா, நான் பானபலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன். பானபலியாய் மரணத்தை கண்டு பயந்து ஓடல. அல்லேலூயா. மரணத்தை கண்டு ஓடல. அல்லேலூயா.
நம்ம தலைவர் ஒரு ஆள் தூக்குமடை எனக்கு என்னது அந்த இதுலேருந்து வந்திருக்கிறோம். அதனால மரணத்துக்கு என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. அல்லேலூயா. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே அப்படின்னு இயேசு மரணத்தை விட்டு என்ன செய்தார்? எழுந்தார். அல்லேலூயா. அதே போல இங்க கண்ண மூடினா நம்ம எங்க தான் இருப்போம்? பரலோகத்தில் இருப்போம். அதனால மரணத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் என்ன ஆகும்? என் குடும்பம் என்ன ஆகும்? அது என்ன ஆகும்? இது என்ன ஆகும்? ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. கர்த்தர் ஏசப்பா எல்லாம் என்ன செய்வா. அதுக்காக நீ மறிக்கணும்னு நான் சொல்லலை. அந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் யாக்கோப்பை போல வெட்டி மாண்டு போனாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஆமேன், மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில், ஆமேன், ஆண்டவராய் இயேசு, ஆமேன், சரீரத்தையும் ஆத்துமாவையும் நரகத்தில் தள்ளுகிற தேவன் ஒருவருக்கே நீ என்ன செய்ய பயப்படு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. யாருக்கு பயப்படணும்? ஆமென். சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவளுக்கு நீ என்ன செய்ய வேண்டியதில்லை. எந்த வசனம் வாசிங்க? ஆத்துமாவை கொல்ல வல்லவராயிராமல் சரீரத்தை மாத்திரம் 28. ஆமென். சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவளுக்கு பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கு நீ என்ன செய்யணும்? பயப்படணும். அல்லேலூயா. அதனால எது வந்தாலும் நீங்க கலங்கவே கூடாது. அல்லேலூயா. எது வந்தாலும் கலங்கிடக்கூடாது. ஆமென். நிம்மதியான உறக்கம். ஆமென். நிம்மதியான, ஆமென், நிம்மதியா ஆண்டவர் பார்த்து கொள்வார்னு சொல்லி நிம்மதியா உறங்கினார். அவன் உறங்கினதுனால சபை அங்கே ஊக்கமா செபித்தாலும் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார். அல்லேலூயா. ஆமென். 6ஆம் வசனம் வாசிங்க. குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலினால் கட்டப்பட்டு 2 சேவல் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரர்களும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. கரங்களை எல்லாம் சொல்லாமா? கர்த்தருடைய தூதாமே. நமக்காக இந்த கல்லை யார் புரட்டுவா? அந்த கல் ரொம்ப பாரமானது. யார் நமக்காக புரட்டுவா? எப்படி அவருக்கு இந்த சுகந்த வர்க்கத்தை கொண்டு போக முடியும்? அவங்க போகிறதுக்கு முன்னாடி கல் தேவதூதர்களால் புரட்டப்பட்டு அந்த கல் மேலே அந்த தூதர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். கரங்களை எல்லாம் சொல்லாமா? நமக்காக அவன் கல்லுகளை, தடைகளை மாற்றக்கூடியவர் இயேசு. அல்லேலூயா. நமக்காக விடுதலை தருகிறவர் இயேசு. நம்முடைய வியாதிகளை, நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய ஆசீர்வாத தடைகளை மாற்றக்கூடிய இயேசு. முழங்கால் படியிட்டு நாம் செபிக்கணும். முழங்கால் படியிட்டு என்ன செய்யணும்? செபிக்கணும். ஆண்டவரிடத்தில் ஆமென் நாம் ஊற்றணும். ஆமென். தேவ சமூகத்தில் காரியங்களை சொல்லும் போது ஆண்டவர் விடுதலை தருவார். ஏன் நமக்கு பிரச்சனை? ஏன் நமக்கு காரியங்கள் நடக்க மாட்டேங்குது? ஆமென். ஏன் ஆண்டவரால் முடியாம போகுதா? இல்லை, உன்னை ஒரு ஜெப வீரனாய், நீ தேவ சித்தத்தை செய்கிறவளாய் மாற்றி எடுக்க வேண்டிய ஆண்டவருக்கு நிர்பந்தம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். உன்னை ஓத்திரப்படுத்தணும், உனக்கு ஆசீர்வாத தடை பண்ணணுங்கிறதுக்காக அல்ல. அவரால் ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் செய்ய முடியும். அல்லேலூயா. ஆனாலும் உன்னை ஒரு வீரனாய், ஒரு தேவ பிள்ளையாய் மாற்றி எடுக்க அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே நீ செபிக்கணும். ஆகவே நீ என்ன செய்யணும்? ஒரு ஜெப வீரனா என்ன செஞ்சிடணும்? மாறி விட வேண்டும். அல்லேலூயா. தேவதூதன் அங்கே ஆமென் வந்து வெளிச்சம் அறைகள் முறை பிரகாசித்தது. அவன் பேதுரு விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்தர் என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. உடனே சங்கிலிகள் என்ன செய்தது? கலகலன்னு அப்படி எல்லாம் விழுந்து போச்சு. ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். பேதுருவை தட்டி நீ எழுந்துரு, உன் வஸ்திரத்தை போட்டுக்க, அறைய நீ பெல்ட் எல்லாம் மாட்டு போலான்னு சொல்லி ரெடி ஆகுறான். பேதுரு எல்லாம் ஒரு கனவுல, இன்னும் தூக்கம் எழும்பலை. அல்லேலூயா. என்ன டயர்டோ தெரியல, அவர் ஒரு கனவுலே இருக்கிறார். அவன் எப்படி இருக்கிறார்? வெளியே போகிறது போல, தூதரை வந்து தட்டுறது போலவும் எல்லாம் அவர் ஒரு விசனை காண்றது போல அவர் எண்ணினார். அவர் தரிசனத்தை காண்கிறது போல நினைச்சிட்டு இருக்கார். அல்லேலூயா. ஆமென். முதலாம் கேட்டு எல்லாம் எப்படி ஓப்பன் ஆகுது? அன்னைக்கு உள்ள மாயஜால படங்களில் காட்டுவார்ல, கதவெல்லாம் தன்னால் என்ன செய்யறது? ஆமேன். ஆண்டவர் வல்லமை. அல்லேலூயா. தேவதூதருக்கு முன்னாக ஆமேன். அல்லேலூயா. கதவுகள் என்ன செய்தது? கட்டுகள் திறந்தது. கர்த்தருக்கு பயந்தவர்களை
கர்த்தருடைய தூதன் பாளையம் இறங்கி விடுவிப்பார். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய எத்தனையோ காரியங்களில் தப்புவித்த தேவன். ஆமென். நமக்கு சேவை செய்கிற ஒரு தேவதூதர் உண்டு. அல்லேலூயா. ஆமென். எபிரேயர் 1:14 சொல்லுகிறது. எபிரேயர் 1:14 வாசிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு பணிவுடை செய்யக்கூடிய தேவதூதன். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஜெபங்களை மேலே கொண்டு போறதுக்கு ஒரு தூதன். எத்தனை தூதன் தெரியுமா நம்மளை சுற்றி இருக்கிறாங்க, ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை சுற்றி. ஆமென். அதான் ஆண்டவர் சொன்னார், ஒருவனும் உங்க மேல கை போட முடியாது, என்ன அறியாம ஒரு அடைக்கலான் குறிவிடும். அவன் உங்க தலையில் இருக்கிற எல்லா முடியும் எண்ணப்பட்டு இருக்கிறது. அவ்வளவு அசூரன்ஸ் ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உன்னை என் உள்ளங்கையில் என்ன செஞ்சிருக்கிறேன், வரைஞ்சு வச்சிருக்கிறேன். ஆமே. உன் மதிலெல்லாம் எனக்கு முன்பாகவே இருக்கு. உன் பிள்ளைங்க வாழ்க்கை, உன்னுடைய எல்லா காரியம் எனக்கு முன்னாகவே இருக்கிறது. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு அசூரன்ஸ் ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் இங்கே பேதுருவை ஒரு பெரிய ஒரு விடுதலையை கொடுத்து, ஆமென், அவனை அப்படியே தெருவோரமா கூட்டிட்டு வந்து அவனை அந்த மேரி, அதாவது மார்க்குடைய தாயுடைய அந்த வீட்டில் அங்கே ஜெபம் சபை அங்கே நடந்து செபிக்கிற ஒரு இடத்துல வரைக்கும் கொண்டு வந்து விட்டது. கரங்களுக்கு எல்லாம் சொல்லாமா? ஆமென். கர்த்தர் தேவ ஜனங்கள் சங்கிலிகளை விழப்பண்ணுவார். ஆமென். கட்டுகளை என்ன செய்வார்? பிசாசின் கட்டுகளை அவிழ்ப்பார். ஆமென். உங்க வாழ்க்கையில கட்டப்பட்டு இருக்கிற எல்லா காரியங்களையும் தேவனாலே அவிழ்த்து விட முடியும். ஆமென். அல்லேலூயா. தடைகளை மாற்ற அவரால் முடியும். நாம் நம்பிக்கையோடு ஆண்டு பேதுருவை போல அவருடைய மடியில நாம சாய்ந்துட்டோம்னா, அவருடைய மார்பில சாய்ந்துட்டோம்னா, ஆமென், நம்முடைய வாழ்க்கையை அவர் பொறுப்பெடுக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அவரை சார்ந்து கொள்ளுகிற அந்த தன்மை, அவன் தேவனை நம்பின தன்மை தான் அவன் தேவனோடு அவன் தூங்குறதுக்கு காரணம். அல்லேலூயா. ஏதோ அக்கறை இல்லாம தூங்கல. அல்லேலூயா. டயர்ட்ல தூங்கல. தேவன் மேல் உள்ள நம்பிக்கை நிச்சயத்துல எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வான்னு நிம்மதியா தூங்கினான். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அவன் நம்பிக்கையின் பேரில் வந்து அவனை விடுதலை ஆக்கினார். ஆமென். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ, ஆமென், நேபுகாத்நேச்சர் அந்த நாளிலே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துரு எழும்பி அந்த ராஜாவை எழுப்பி, ஆமென், பெரிய சிலையை உண்டு பண்ணி அதை வணங்கு என்று சொல்லி வணங்காதவர்கள் எல்லாம், ஆமென், அந்த தீச்சுளையிலே போட வேண்டும் என்று திட்டமிடும் போது தேவன், அல்லேலூயா, அவர்கள் விடுதலையாக்க தீச்சுளை நடுவிலே எழும்பினார். அல்லேலூயா. அவர்கள் சொன்னார், ராஜாவே, இன்னொரு வாய்ப்பு எங்களுக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. எரிகிற தீச்சுளையிலிருந்து எங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் சொல்லி அவங்க அறிக்கையிட்டார். ஒருவேளை விடுவிக்காமல் போனாலும் இந்த சிலையை நாங்க என்ன செய்ய மாட்டோம், தூக்கிட்டு போறாங்க. ஐயோ புய்யோன்னு கத்தவே இல்லை. அப்படி சமாதானமா போனாங்க. அல்லேலூயா. ஆமென். தேவன் மரித்தாலும் பரவாயில்ல, உயிரோடு வந்தாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. ஆனா தேவனை நாங்க மறுதலிக்க மாட்டோம். எங்க தேவனுடைய முகத்தை வெட்கப்படுத்த விட மாட்டோம். அல்லேலூயா. ஆமென். அவங்க நின்னதுனால தேவனே இறங்கி வந்து தீச்சுளை நடுவில் அவர் உலாவினார். அல்லேலூயா. அவன் 3 பேரை தானே உள்ள கொண்டு போனவன் செத்தான். அல்லேலூயா. பலசாலிகள். ஆனா உள்ள போனவே, ஆமென், அவன் பார்க்குறாங்க, ராஜா 3 பேருக்கு நடுவில் இன்னொரு ஆள் நிற்கிறார். அல்லேலூயா. தேவ தூதர்களை போல இருக்கிறதே என்று சொல்லி, அல்லேலூயா, அவர்கள் தீச்சுளையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார்கள். ஆமென். உங்களை தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கும் உங்க கட்டுகளை அவிழ்க்க வல்லவராயிருக்கிறார். உங்க வியாதிகளை குணமாக்க அவரால் முடியும். ஆமென். பிரச்சனைகளை மாற்ற அவரால் முடியும். ஆமென். அவரால் கூடாதுன்னு ஒண்ணுமே கிடையாது. தானியேலை சிங்க குகையிலிருந்து தூக்கி எடுத்தவர். ஆமென். போனவனு அப்படியே ஒரு எலும்பு இல்லாமல் பட்சிக்கிற நெடுநாளால் பட்டினியா கிடந்து இருக்கிற சிங்கத்தின் நடுவில் தானியேலை தூக்கி போட்டாலும் அது பேசாம இருந்துச்சு. அல்லேலூயா. காரணம், தேவ தூதன் அனுப்பி தானியேலை விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. ஜெபம் பெரிய விடுதலையை கொண்டு வரும். இந்த நேபுகாத்நேச்சர் தான் தானியேலை கொல்லுவதற்கு, அவனோடு இருந்தவர்களை கொல்லுவதற்கும் பட்டயத்தை அனுப்பினான். ஆமென். தானியேல் என்னப்பா விஷயம் கேட்டு, இப்படியா விஷயம், ராஜா ஒரு கனவு கண்டார், கனவையும் சொல்லணும், அவருடைய அர்த்தத்தையும். என்ன கொடுமையா இருக்கு சொன்னாலும் அவர்கள் ஒரு நாள் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுன்னு சொன்னபோது அவர் நண்பர்களோடு கூட சேர்ந்து செபித்தான். அல்லேலூயா. செபிக்கிற அந்த நேரத்தில் தேவன் தானியேலுக்கு மறைபொருளை விளக்கி கொடுத்தார். கரங்களுக்கு எல்லாம் சொல்லாமா? செபம்ங்கிறது
செய்யாத அற்புதம் வேறு ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. தேவனை நோக்கி, ஏன்னா தேவன் நம்முடைய ஜெபம் மூலமாய் நம்முடைய விசுவாசத்தை தட்டி எழுப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தின் மூலமாய் அற்புதங்கள் நடப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். ஆமென். அநேக நேரங்கள் நம்ம விசுவாசம் காற்றடிச்சு ஓடிடுது. அல்லேலூயா. பறந்து போயிடுது. அந்த திட நம்பிக்கையும் தைரியமும் நமக்கு உருவாக்குவதற்கு இந்த ஜெபம் ஒரு வாய்க்காலாய் மாறுகிறது. ஜெபம் ஒரு வாய்க்காலாய் மாறுகிறது. ஜெபிக்கிற தேவப்பிள்ளைகளுக்கு திட நம்பிக்கை உண்டு, திட அஸ்திவாரம் உண்டு. ஆமென். அவங்க வாழ்க்கையில கட்டுகள் மாறும். எல்லாரும் எழுந்திருப்போமா? ஆமென். நம்முடைய வாழ்க்கையில இந்த காலவெளியில் நம்முடைய செயின் நமக்கு கட்டப்பட்டிருக்கு. பிசாசினாலே நெடுநாளாய் பல காரியங்களில் கட்டப்பட்டு நீங்க இருக்கலாம். உங்க பிள்ளைகள் கட்டப்பட்ட அனுபவத்தில் இருக்கலாம். எவ்வளவோ தண்டித்து பார்த்தோம், எவ்வளவோ காரியங்களை செய்து பார்த்தோம். உங்க வாழ்க்கையில விடுதலை இல்லாமல் இருக்கலாம், இன்னும் போராடி கொண்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவரால அவர் சுகம் கொடுக்க, விடுதலை கொடுக்க முடியும். எல்லாரும் தேவன் நோக்கி நாம செபிப்போம். ஒரு விஷயம் கூட இந்த காலவெளியில நீங்களும் சொல்லுங்க, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எங்கள் தேவன் ஆமென் ஆமென் சிறைச்சாலையின் கதவுகளை உடைத்து, ஆமென், தாழ்பாள்களை அசைத்து, ஆமென் அல்லேலூயா, அஸ்திவாரங்களை அசைத்து எங்களை வெளிக்கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பவுலும் சீலாவும் பாடி துதிக்கிற வேளையிலே சிறைச்சாலை கதவுகள், ஆமென், அங்கே சிறைச்சாலை முழுவதும் பூகம்பங்களினால் அசைந்தது. ஆமென். கட்டுகள், செயின்கள் எல்லாம் விழுந்தது என்று வேதம் சொல்லுகிறது. கதவுகள் திறந்தன. அல்லேலூயா. அதே கர்த்தர் இன்றைக்கும் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நம் நடுவில் உண்டு. ஒரு விஷயம், நம்முடைய காரியங்கள் எதுவாக இருக்கிறது? இந்த காலவெளியில் ஒரு பொருத்தனையோடு நாம் தேவ சமூகத்தில் வருவோம். ஆண்டவரே, நானும் அந்த சபையார் ஊக்கத்தோடு செபித்தது போல நானும் இந்த ஜெப வாழ்க்கையை உமோடு கூட இணைத்துக் கொள்வேன் ஐயா என்று சொல்லி எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, ஒரு ஜெப வீரனாய், ஒரு ஜெபிக்கிற ஒரு மகனாக என்னையும் மாற்றும் ஆண்டவரே. சபைக்காக, தேவ ஜனங்களுக்காக நானும் சபைகளே ஒரு அங்கமாய், ஒரு அவயமாய் இருக்கிறபடினாலே என்னுடைய அவயம் செய்யக்கூடிய கடமையை நானும் செய்யும்படியாக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி எல்லார் தேவ சமூகத்தில் செபிங்க. நீங்க தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தா இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை தேவன் அவிழ்க்க சுத்தமாக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாத தடைகளை மாற்ற கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். உங்க வாழ்க்கையில, குடும்பத்தில் ஆமென், இன்னும் வியாதியாக இருக்கிற பிள்ளைகளை உங்களால ஈஸியா தூக்கி கொண்டு இயேசுவிடத்தில் கொண்டு சொல்ல முடியும். இருதயத்தில் சுமந்து, ஆமென் அல்லேலூயா, நான்கு வாலிபர்கள் அந்த குஷ்ட அந்த ஆமென் அல்லேலூயா ஆண்டவர் திமிர்வாதக்காரன் தூக்கி கொண்டு போனது போல, ஆமென், ஒரு கானானிய ஸ்திரீ தன் இருதயத்தில் தன்னுடைய மகளை தூக்கி கொண்டு இயேசுவின் பின்னே சொன்னது போல, ஆண்டவரே, அதே போல இந்த காலவெளியிலே நாங்கள் எங்கள் பிரச்சனைகளை, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற காரியங்களை, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற வியாதிகளை, வியாதியஸ்தர்களை, சபையிலே பரிசுத்தவான்களை எங்கள் இருதயத்தில் தூக்கி கொண்டு உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறோம் ஐயா என்று சொல்லி ஒரு பொருத்தனையோடு தேவ சமூகத்தில் சொல்லுவோமா? கர்த்தர் ஆண்டவர் ஜெபங்களை கேட்கிறவர். கர்த்தர் ஜெபங்களை கேட்டு நம்மை விடுதலையாக்க வல்லமை உள்ள தேவன். எல்லாரும் கரங்களை தட்டி தேவாவில் நிறைந்து ஹல்லேலூயா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எல்லாரும் தேவரை துதிப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் எழுந்தருளுவார், கர்த்தர் எழுந்தருளுவார். சத்துருக்கள் சிதறப்பட்டு ஓடுவார்கள். ஹல்லேலூயா. ஒரு வழியாய் வருவான், 7 வழியாய் உன் சத்துருக்கள் ஓடுவார்கள். ஓ ஹல்லேலூயா. உனக்கு எதிராய் வருகிறவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா. உனக்கு எதிரான மந்திரம் இல்லை, புள்ளி சூரியம் இல்லை. ஹல்லேலூயா. ஒரே கட்டுகளும் உனக்கு முன்பாய் நிற்பதில்லை. எல்லாரும் கரங்களை தட்டி தேவரை துதிங்க. ஆண்டவரே, விடுதலை இல்லாத பிள்ளையுடைய வாழ்க்கையிலே இந்த காலவெளியிலே நீர் விடுதலை கொடுக்கிறதுக்காக சோத்திரமையா. கட்டுகளை, நுகத்தடிகளை முறிக்கிற கிருபைகளுக்காக நன்றி. தேவன் அபிஷேகம் ஆண்டவரே நுகத்தடிகளை முறிக்கும். ஹல்லேலூயா. வாக நம சரவா. எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. எல்லாரும் ஓ ராமா நா கரவா ருத்து நிமா ரக வவா சாக்கரவரோ லேகா நாம துரியா. இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகளும் மாறட்டும். ஓ தேவ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாயிருக்கிற எல்லா காரியங்களும் மாறட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர், பலனாய் நிரப்புகிற தேவன். எல்லா பிள்ளைகளையும் எல்லாரும் காரியங்களை தட்டி துதிங்க. ஹல்லேலூயா. எல்லா நுகத்தடிகளும் முறியட்டும் அப்பா. எல்லா கட்டுகளையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அகற்றி போடும். எல்லா வியாதிகளில் பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும்.
இயேசுவின் நாமத்திலே பயப்படுத்துகிற பொல்லாத ஆவிகள் உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை விட்டு மாறி போகட்டும். தேவ அபிஷேக வல்லமை நுகத்தடிகளை முறிப்பதாக, கட்டுகள் அவிழ்வதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளால் ஒவ்வொரு பிள்ளைகளை மாற்றும் 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 ஆண்டவரே. நன்றி 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 இயேசுவே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எந்த பதவியை காத்து கொள்ள வேண்டும் என்று ஏரோது நினைத்தானோ அதே ஏரோதை அதே நாளிலே அதே தூதன் கொன்று போட்டான். ஆமென். புழுத்து செத்தான், மடிந்தான் என்று வேதம் சொல்லுகிறார். கர்த்தருடைய தூதன் இறங்கி உங்க வாழ்க்கையிலும் எதிராயிருக்கிற எல்லா எதிர்ப்புகளையும் நிர்மூலமாக்குவார். நாம் செபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த கால்வெளியிலும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோப்பா. நெடுநாட்களாய் காத்திருக்கிற அநேக காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளிலே உண்டு ஆண்டவரே. அவைகள் ஜெபங்களிலே உடைய பாதத்தில் வைக்கப்பட்டதும் உண்டு. நம்பிக்கையோடு ஆண்டவரே பேதுருவை போல அப்பாவின் மடிகளை சாய்ந்து கொள்ளுகிற ஒரு பாக்கியத்தை நம்முடைய பிள்ளைகள் கொடுத்து, அப்படிப்பட்ட நம்பிக்கையின் நிச்சயத்தை ஒவ்வொரு உள்ளங்களிலும் உண்டாக்கி எல்லாவித பயங்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளை மாற்றி ஆண்டவரே கர்த்தரை சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்து ஒரு விடுதலையை ஆண்டவரே பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தடைப்பட்ட எல்லா காரியங்களையும் உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை விட்டு அகற்றி நீர் தகப்பனை உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்து கரங்களை நீட்டி உடைய தூதனை அனுப்பி விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உடைய திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். வியாதிகள் மறையட்டும் ஆண்டவரே. எதிர்பார்ப்புகள் நன்மைகள் உடைய பிள்ளைகளுக்கு கைகூடி வரட்டும். ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நல்ல நாமத்திலேயே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென்.